Welcome and welcome to the second T20 review between India versus Zimbabwe. India close out பண்ணிருக்காங்க இந்த சீரிஸ் 2-0. A series win for Shreyas Iyer and Indian team இங்க. வணக்கம் and welcome to the show, Pidog. Pidog, just before going into the show, நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம பண்ற வீடியோஸோ இல்ல வந்து பீடாக் ஸ்பீக்ஸ் வந்து நிறைய பேர் க்ளோஸா வாட்ச் பண்றாங்க, அதுவும் இந்தியன் டீம்ல இருந்து நிறைய பேர் க்ளோஸா வாட்ச் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம போன வீடியோல தான் பேசணும் அபிஷேக் சர்மாவை பத்தி. போலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க கூட என்ன கேவி அப்படின்னு பாத்தீங்களா? என்ன பவர்! அதாவது ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகா அந்த ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, ஏன் சார் டெவலப் பண்ண மாட்டேன்றாங்கன்னு. அதாவது எல்லா மேட்ச்லயும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. when you have an opportunity to see Tilak Verma can roll his arm over, Abhishek Sharma can roll his arm over, this is a time you need to give them ample opportunities. பிளேயிங் லெவன்ல எதுவும் சேஞ்ச் இருக்காது அப்படின்னு யோசிச்சோம். பட் லக்ஷ்மன் டிட் த ரைட் திங் டு கிவ் யாஷ் தாக்கூர் ஆல்சோ அ கோ. ஸோ அதில் திட் இஸ் நத்திங் டு பி கிரிட்டிசைஸ்ட் அபவுட். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சேம் பிளேயிங் லெவன் ஆடினாங்க. ஆப்வியஸா சொல்றேன், டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் ஆடுறது தான் கரெக்ட். பட் அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. லாஸ்ட் கேம் பேட்டிங் ஆடினாங்க, தேவர் பண்டட் போட்டு அண்ட் தேவர் பீட்டன் அப்படிங்கும்போது தே டுக் அ சான்ஸ். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல லைஃப் இருக்கும். பர்டிகுலர்லா வென் யூ போல் ஃபர்ஸ்ட் there will be more life in it. They picked up 3 wickets inside 2 overs. That is the best chance to come back to the game. But they were thoroughly outplayed by the skills of the Indian team. அதுதானே ஒழிய நீங்க ஜிம்பாப்வே பத்தி குறை சொல்லணும் அப்படின்னா கண்ணா அப்படின்னு உட்காந்து குறை சொல்லலாம். அவங்களோட ஸ்கில் செட் இவ்வளவுதான். They are flexing their muscles, but unfortunately, India after the loss have regrouped very well. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு சீரீஸ் வின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்றீங்க. when you lose to அயர்லாந்து, இங்கிலாந்து தோத்ததை பத்தி சொல்ல மாட்டேன், பிகாஸ் இங்கிலாந்து இஸ் அ குட் டீம். அயர்லாண்டை நீங்க தோத்துட்டு வந்திருக்கீங்க, அதுவும் 2 T20 தோத்துட்டு வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது திஸ் இஸ் சம்திங் டு பி செரிஷ்ட் அபவுட் டு see that they are getting back to winning ways as a team. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க. இங்க வின் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 6 overs எப்படி போலிங் போடணும் அப்படின்னு. ஜிம்பாப்வே கன்சிடர்ட் 53 for 2 in spite picking both Abhishek Sharma and Suryavanshi inside 3 overs. இந்தியா போலிங் பார்த்தீங்கன்னா 49 for 3. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் when it comes to first 6 overs ஆறாரு. அதுக்கப்புறம் 11 ஓவர் ஆடிட்டீங்கன்னா கரெக்டா நிறைய விக்கெட்ஸ் கொடுக்காம யூஆர் கோயிங் டு டபுள் அப் த ஸ்கோர் அப்படின்னு. இந்தியா 104 for 3 in 11 overs. அங்கேருந்து 115 ரன் அடிச்சாங்க. எக்ஸாக்ட் டபுள், மோர் தென் டபுள் அடிச்சாங்க. ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா 81 for 5, 220 டார்கெட். அதுக்கப்புறம் தி ஃபோல்டட் டு 120, ஸ்கோர் 48 for 5. ஸோ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாஸ் த ஷார்ட்ஸ் ஆன் த ஆஃப் சைடு இன்னைக்கும் பவுன்ஸ் பீட் பண்ணிச்சு. அப்படியே ஆட போயிட்டு பால் நின்று அப்படியே வந்தது. சூரியவன்ஷி பாருங்க, ஒர்க் பண்றாங்க எல்லாரும் இங்க போட்டு போட்டு போட்டு. they are trying to get that the two jewels that has been given by Blessing Mosarmani actually. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிளான்ஸ் were perfect in place. இஷான் கிஷான் ஒரு செம இன்னிங்ஸ் ஆனாரு. எனக்கு என்ன ஷேயஸ் ஐயர்ட்ட பிடிக்குது அப்படின்னா, அவர் வரும்போதே இந்த கான்பிடன்ஸ், இந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரு எதுவுமே இல்லாம இன்னைக்கு ஒரு 25 தான் அடிச்சாரு 20 பால்ல. கரெக்டா சுச்சுவேஷன் பார்த்து ஓகே கரெக்டா போயிட்டு இருக்கோம், ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணா கடைசியா வச்சு நொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவா ஆடினாரு. எந்த சந்தேகமும் கிடையாது. சும்மா அந்த பிரையன் பெனட் எடுத்துட்டு வந்தாங்க, வேற வழி இல்லாம. அவங்க இந்த ஓவர்ல 11 ரன்னு வந்தது. அப்படியே ஒரு லூசா ஒரு இதா ஆடி அவுட் ஆயிட்டாரு. திலக் வர்மா ஷோட். எதனால திலக் வர்மாவை என்னோட பிளேயிங் லெவல்ல நம்பர் 1 வச்சுப்பேன் அப்படின்றதுக்கு இதுதான். திருப்பியும் நான் சொல்றேன், அவரை மாதிரி ஒரு ஆளு கொடுத்து நீங்க ஆட விட்டீங்கன்னா he will be your mainstay. இஷான் பாருங்க, batted at number 3, scored a blitz 81 of 44 balls at a strike rate of 184. Ishan can do this job even at number 5 because the approach of Ishan Kishan is not going to change. இன்னொன்னு சொல்றேன், இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வைபவ் சூரிய, அபிஷேக் சர்மா பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, T20 கிரிக்கெட்ல ரிஸ்க் அப்ரோச் எடுக்கிற எந்த பிளேயரும் கன்சிஸ்டண்டா இருந்ததா சரித்திரமே கிடையாது. அபிஷேக் சர்மா
சூரியவன்ஷி, இஷான் கிஷன் இந்த 3 பேருமே 10 மேட்ச்ல 5 மேட்ச் ஃபெயில் ஆவாங்க. 5 மேட்ச் தான் அடிப்பாங்க. இன்க்ளூடிங் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் இஸ் கிளாஸ் அப்பார்ட். பட் அவரும் ரிஸ்க் எடுத்து தான் ஆடுறாருங்கும் போது நீங்க என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் யூ கேனாட் பி ரிட்டர்ன் ஆஃப் ஆஃப்டர் 2 or 3 ஃபெயிலியர்ஸ். இவங்க எப்படின்னா ஒரு 3 மேட்ச் ஃபெயில் ஆயிட்டு 3 மேட்ச் அதுக்கப்புறம் பயங்கரமா அடிப்பாங்க. 219ன்றது உங்களுக்கு வந்து டூ மச் ஆச்சு. இந்த பிரைன் பென்னட் வந்து கிளாஸ் கேப்சர் எடுத்த உடனே ஒரு சில குளோரியஸ் ஷாட்ஸ்லாம் ஆடினாரு. அதுக்கப்புறம் பேட்டிங் வாஸ் ஆல்சோ ஃபவுண்ட் வாட்டிங். யாஷ் தாக்கூருக்கு ஒரு 2 விக்கெட், பிரின்ஸ் விக்கெட் 1.2 ஓவர்ஸ் தான் போட்டாரு ஒரு 2 விக்கெட். நீங்க சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா வாஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஒன்னு. இந்த மேட்சும் பிஷ்னாய் நல்லா போட்டாரு. 4 ஓவர்ல ரன், ஒரு விக்கெட். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஐம் சோ ஹாப்பி ஃபார் பிஷ்னாய். உடனே சொல்றேன், யார் இந்தியாவுக்கு ஆடினாலும் நீ ஒரு லெஜெண்டரா அப்படின்னு. ஒரு மேட்ச் ஆனாலும் சரி இந்த ஃபார்மேட்லயும் பிஷ்னாய் இஸ் டன் வெல் இன் ஜிம்பாப்வே. Taking that into consideration, is he going to be ahead of Kuldeep and Varun Chakravarti? That's the only question I'm asking. இப்ப குல்தீப் நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா குல்தீப்ஸ் கான்பிடன்ஸ் would have been high. Okay, even though I'm not writing up Zimbabwe, the opponents are not as tough as other opponents. He would have performed, his confidence would be back, would have been a better bowler in Sri Lanka. இல்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்க பிஷ்னாய் எடுத்துன்னு போறீங்களா? யூஆர் கன்ஃபியூசிங் யுவர் செல்ஃப். ஐ வில் நாட் பிளேம் லக்ஷ்மன் ஃபார் தட். அவர் இருக்கிற ரிசோர்சஸ்ல அக்ஷர் பட்டேல் கிடையாது, பிஷ்னாய் ஆடித்தான் ஆகணும். அதனால அவர் பிஷ்னாய் ஆடினாரு. அடுத்த மேட்ச் there is a chance that Ash Dubey will play in place of Bishnai. So well done India. இதுல ஜிம்பாப்வே பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. They were thoroughly outplayed. India finally flexed their muscles and showed that what they are capable of even with the second string team. Over to you, Vicky. எஸ்பிடா 100% நீங்க சொன்னதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஒரே ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் ஐ பெக் டு ஸ்லைட்லி டிஃபர் பீடாக். ஏன்னா நீங்க நம்பர் 3ல பண்ணக்கூடிய வேலையை நம்பர் 5ல இஷான் கிஷன் இதையும் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க. எஸ், வெல் அண்ட் ட்ரூ, 100% பண்ணுவாரு. ஸ்பின்னை வந்து பயங்கர சிவியரா அடிப்பாரு அண்ட் எடுத்துன்னு போய் டெத்ல முடிச்சு கொடுக்கலாம். 100% அக்ரீட். பட் ஆனா in comparison with Tilak Verma and Ishan Kishan is slightly a better player when it comes to fast bowling and also has played all his life in opening and number 3 maximum. So அந்த போர்ஷனை பார்க்கும்போது மேபி இஷான் கிஷன் பெட்டர் சூட்டபிள் ஃபார் தட் ரோல்னு இந்தியன் டீம் யோசிக்கிறாங்களோ. ப்ராபப்ளி அட் சம் பாயிண்ட் இஷான் கிஷன் தான் அந்த ஓப்பனரா இருந்தாரு. ஸோ இந்தியாவுக்கு அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் நல்லா திடீர்னு நடுவில் வந்ததுக்கு அப்புறம் நம்பர் 3ல செட்டில் டவுன் ஆயிருக்காரு அண்ட் ஹி ஹஸ் அப்பப்போ அடிக்கிறாரு. 100% அவரோட பிளேரை காட்டுறாரு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒன் மோர் ரீசன் வேர் தே பிலீவ் தட் இஷான் கிஷன் கேன் பிளே பிக் இன்னிங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் bowling ரொம்ப சிவியரா எடுத்துன்னு போறதுனால அப்படி வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஒன் மோர் திங் பிடாக், நான் காமெண்ட்ஸ்ல படிச்சேன் இது ஒரு விஷயம். பட் எனக்குமே அது தோணுது, அபிஷேக் சர்மா ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ் இருக்கு, ஒரு கப்பல் ஆஃப் கேம்ஸ் லோ ஸ்கோர்ஸ் இருக்கு. இந்த கேமும் ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல 8 பால் 8. அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. நம்ம வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், ஒரு மாதிரி நின்று ஸ்பஞ்சி பவுன்ஸா இருந்தப்பவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. 2028 வேர்ல்டு கப்பும் ஆஸ்திரேலியாவில் நடக்க போது இட் இஸ் அ பவுன்ஸ் பாரடைஸ் 100%. பட் இது ஒரே ஒரு சின்ன பிளிப் சைட்ல இதே சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் ஃபெயில் ஆனதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ், அவரை பத்தி நிறைய கிரிட்டிசிசம்ஸ் நிறைய வந்தது. பட் வை நாட் ஃபார் அபிஷேக் சர்மா? நான் என்ன சொல்றேன்னா, I will never point out any player. Don't blame anyone unless is in your perspective you feel he belongs to this level. Does belong to this level அப்படின்ற கேள்வி. வைபவ் சூரியவன்ஷி இஸ் a brilliant talent. Does he belong to this level? னா தெரியாது. ஹானஸ்டா பேசணும். ஏன்னா he has not proven himself in this level. Abhishek Sharma has proven, Sanju Samson has proven, Ishan Kishan has proven. அப்படிங்கும் போது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டாங்கும் போது அவங்கள ஃபியூச்சர்ல நீங்க லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டா வளர்க்க பார்க்கணுமே ஒழிய சந்தேகப்படக்கூடாது. நான் என்ன சொல்றேன், அபிஷேக் சர்மாவே சந்தேகப்படாதீங்க, சஞ்சு சாம்சன் சந்தேகப்படாதீங்கன்றீங்க. இப்பதான் நீங்க ஒரு கேள்வி சொன்னீங்க, ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு பி எ பவுன்ஸ் பாரடைஸ் இன் T20 வேர்ல்ட் கப்னு. இஷான் கிஷன் அவங்க நம்பர் 3ல பாக்குறாங்க. இப்ப 11 for 1 இஷான் கிஷன் உள்ள போனான்னா there is good chances of 17 for 2, where the chances of 11 for 1 taking it to safety in the 6 overs is more natural. Insurance can happen with a guy like Tilak Verma. ஏன்னா he takes his time early on. அதாவது பக்கம் சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், சூரியவன்ஷியா இருக்கட்டும், பிரப்சிம்ரத் சிங்கா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டு திலக் வர்மா உள்ள வந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேன் அக்ரெசிவா தான் ஆட போறாங்க.
தேர் நாட் கோயிங் டு ம் டிஃபெண்ட். இல்லன்னு வச்சுக்கோ, யோ 2 பேர் டிஃபென்ஸ் ஆடுறாளே ஏறி விடுற யாரையா நீன்னு கேட்கலாம் நீங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போட 2 பேர் இது யாரா இருந்தாலும் வித் கிளஸ்டர் ஆஃப் சாய்ஸஸ் வாட் தே காட் தே கோட் டு டேக் த போலிங் ஹெட் ஆன். அப்படிங்கும்போது யூ கேன் ஹேவ் அன் ஆங்கர் ஆன் பிச்சஸ் லைக் ஆஸ்திரேலியா வேர் தேர் இஸ் கோயிங் டு பி சம் ஸ்பைஸ் ஃபார் த ஃபாஸ்ட் bowlers in the first 6 overs அப்படின்ற ஒரே காரணத்தில் தான் சொல்றேன் ஒழிய இன்னொன்னு அபிஷேக் இவரு திலக் வர்மா எடுக்கிற அந்த 10 பால் கேன் பி ஐடியல் ஏர்லி ஆன் இந்த இன்னிங்ஸ், நாட் when you need ம் acceleration. He can accelerate straight away. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இஸ் மோர் கரெக்ட். suited to take some time and then accelerate. இஷான் கிஷன் ம் சூப்பர் 3 இருந்தாலும் அட்டிதான் இஷான் கிஷன். அந்த ம் சூப்பர் 3ல இருந்து ஒரு மோட்டார் ஸ்டார்ட் கொடுக்க சான்ஸ் இருக்கு. 17 for 4 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கும் போது அந்த தான் ஒரே இதுவே வழிய போத் ஆர் வெரி டேலண்ட். நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் இது. அபிஷேக் சர்மா இப்ப ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சார் இங்கிலாந்துல, அதுக்கப்புறம் அடிக்கல, 3 ஃபெயிலியர். அதுக்கப்புறம் இங்க 2 ஃபெயிலியர். உடனே கேள்விகளை தொடுக்காதீங்க. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவர் இந்த செலக்டர்ஸ் ஹாஸ் டு கம் டு a conclusion. ஓ he belongs to this level, I'm okay if he fails, I'm going to back him. இல்லையா டிராப் பண்ணிடு. இந்த இன் அண்ட் அவுட் வேலை கபடி மட்டும் ஆடாத, ஒன்னு டிராப் பண்ணிடு. நான் பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் him he belongs to this level. that is a decision making that has to be made, to be honest. அப்படிங்கும் போது this is very very வெல் டன்னு. நான் அதை பத்திலாம் யோசிக்க மாட்டேன். இப்ப வைபவ் சூரியவன்ஷியே பாத்தீங்களா நீங்க, இங்கிலாந்தோட ஒரு 3 ஃபெயிலியர், ஒரு 50 அடிச்சாரு. இன்னைக்கு 29 பால்ல whether you can get excited of 20 of 9 balls or you want him to perform 20 அப்படிங்கும்போது 9 balls நல்லா இருக்கு. Still 20 is a score, you can say okay, you're not convinced with that. அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அவர் குறை சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு மேட்ச் எதுவும் ஜிம்பாயோட அடிச்சிட்டாரு. இஸ் செர்டன்லி டேலண்டட். This is how you have to groom the players. And I want Sanju Samson also to be on the fold when India tour to Sri Lanka. It's on for the selectors. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் ப்ராமிசிங்கா இருந்தாங்க. மயங்க் யாதவ் நல்லா போட்டாரு, கிளின்ஸ் யாதவ் நல்லா போட்டாரு, யாஷ் தாக்கூர் நல்லா போட்டாரு, அசோக் சர்மா was also good last game. Bishnoi bowled well. It is overall team performance. Now you are putting yourself under serious pressure on whom to drop, whom to pick for Sri Lanka because everyone is performing here. அதுக்கு தான் சொல்றேன், கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சிலரை இங்க நீங்க எடுத்துட்டு வந்திருக்கலாமே. பட் நோ மேட்டர் வாட் எவர் டன் இஸ் டன். இட்ஸ் ஃபேசியல் வின் ஃபார் இந்தியா. they deserve to close out the series to me. Hard luck to Zimbabwe. ஒரு குறை சொல்ல மாட்டேன் ஜிம்பாப்வே பத்தி. they have done they are coming back after a brilliant series against Bangladesh, winning a test series and ODI series and losing a T20 series narrowly by 2-1 margin. The series is accepted. கொஞ்சம் ஃபைட் பண்ணிருக்கலாம் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க 125 ஆல் அவுட், இந்தியா ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ போல் பண்ணாங்க 220 டார்கெட், திரும்பியும் 125 ஆல் அவுட். அப்படிங்கும் போது they should have done a little bit better. They are better than what the show what they put on than ODI results is not something, even though India is coming back from back to back losses, யாருமே வந்து ஜிம்பாப்வேக்கு சான்ஸ் இருக்குன்னு யாருமே சொல்லல. So it is not a surprise at all. Well done to India and hard luck to Zimbabwe. பிரில்லியன்ட் பீடாக். அதான் செமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அந்த விஷயத்தை. எப்படி ஒரு செலக்டர்ஸ் வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவு தே ப்ரிப்பேர் அ பிளேயர் ஆர் ஹவு தே செலக்ட் அ பிளேயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோல்ஸ் கூட பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன். ஐ எம் கன்வின்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பிளனேஷனை. பட் அகைன் தேர்ட் T20யும் இதே மாதிரி சேம் மென்யூலாம் நடக்க போது, சிமிலர் பிக்சர்ஸ்ல நடக்க போது, இதே தான் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்க போது. பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ we are just going to give whom the edge is going to go. obviously India என்ன பர்சன்டேஜ்ன்றதை கொடுக்க போறோம். பட் நீங்க சொல்ற மாதிரி ஜிம்பாப்வே கேன் ஆக்சுவலி மேக் சம்திங் இந்த கேம், இந்த சீரீஸ்ல அப்படின்னு பார்த்தா அந்த லாஸ்ட் T20ல 100% எஃபோர்ட் போட்டு அந்த ஒரு வின் எடுக்க முடியுமா அப்படின்றதுதான் ரொம்ப யோசிப்பாங்க. அந்த ஒரு வின் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீரியஸ் வின் மாதிரி ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். தே ஹவ் ரியலி டன் வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆஸ் அ டீம் இன் வேர்ல்டு கப். ஸோ 2 நல்ல டீம்ஸ் அடிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. தே ஹேவ் த கெப்பாசிட்டி. பட் இந்த இந்தியன் டீம் லுக்ஸ் சாலிட் இந்த சீரீஸ்ல. ப்ராபப்ளி ஐ ஜம்ப் ஆன் டு த ஸ்டம்பி டாக் செக்மெண்ட். அதை முடிச்சிட்டு ப்ராபப்ளி நம்ம வந்து என்ன அடுத்த மேட்சுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கலாம், ப்ராபப்ளி என்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுவாங்களா இந்தியன் டீம் சைட்ல இருந்து. ஏன்னா சீரீஸை சீல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க, எவ்வளவு எட்ஜ் கொடுக்க போறீங்கன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல அருணா புகழேந்தி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் பீடாக் சார் அண்ட் விக்கி ப்ரோ, இந்தியன் டீம்ல அசோக் சர்மா, மயங்க் யாதவ் மாதிரி எக்ஸ்பிரஸ் பேஸ் போடுறவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்க வெரி எக்ஸ்பென்சிவ்.
ஆனா ஷக்கீப் ஹுசைன், ரசிக் சலாம் மாதிரி பிளேயர்ஸ் நல்லா பண்ணியும் பேஸ் இல்லாத காரணத்தினால செலக்ட் ஆகல. பட் தீஸ் டூ கைஸ் ஹேவ் மோர் விக்கெட்ஸ் தேன் மயங்க் அண்ட் அசோக் அண்ட் லெஸ் எக்கானமி. அப்போ நேஷனல் டீம்ல விளையாட பேஸ் மட்டும் போதும்னா ப்ளீஸ் பிக் மை கொஸ்டின். போதுமான்னு கேக்குறாங்க, போதுமான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வந்து பேஸ் மட்டும் போதுமா? அந்த 145 எக்ஸ்பிரஸ் அதுதான் அந்த கிளிட்ஸா? அதை மட்டும் பார்த்தா இந்தியன் செலக்ட் பண்றாங்களா? இல்லை, நாங்க சொல்ற இந்த ரெண்டு பிளேயர்ஸுக்கு, ரசிக் சலாம் அண்ட் ஷக்கீப் ஹுசைனுக்கு சான்சஸ் விரைவில் வருதா? கண்டிப்பா சான்சஸ் விரைவில் வரும். அடுத்த T20 வேர்ல்ட் கப் எங்க நடக்க போகுது? ஆஸ்திரேலியா. இப்பதான் சொன்னேன். 2030 T20 வேர்ல்ட் கப் எங்க நடக்க போகுது? நீங்க சொல்லிடுங்க பீடா, எனக்கு தெரியல. சவுத் ஆப்பிரிக்காவா? சப்கான்டினென்ட் இங்கிலாந்து. இங்கிலாண்டா? சப்கான்டினென்ட் T20 வேர்ல்ட் கப் வர்றதுக்கு ஒரு சைக்கிள் ஆகும் இப்போ. ஏன்னா நிறைய அவங்க நடத்திட்டாங்க. அப்படிங்கும்போது when you go there, இப்ப இவங்க எடுத்துன்னு வரான் பாரு இங்கிலாந்து போலர்ஸ்லாம், ஜாஷ் டங், சோனி பேக்கர் எல்லாம் குவிக்கு. ஜாஷ் டங் வந்து பெருசா வேரியேஷன்ஸ் போடுற போலர்லாம் கிடையாது, அடிச்சு போடுறா. ஸோ இந்த சோனி பேக்கர் நீங்க ஏன் வந்து சோனி பேக்கருக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு எனக்கு புரியல. நீங்க பாப்பீங்க சோனி பேக்கர் இவ்வளவு தூரம் ஐப்பு கொடுத்தீங்கன்னா ஐப்பு தூரம் இட்டிக்கும் ஒரு சில பால. அப்படிங்கும் போது உங்களுக்கு இப்ப வந்துட்டு பும்ரா ஒருத்தர், பும்ரா இஸ் குவிக், நோ ஒன் கேன் டினை தட். ஷமியை வந்து இதுல இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு 140ஸ்ல இருக்காங்க, செம்ம குவிக்கா யாரும் கிடையாது. இப்ப எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து பிளிஸ்டரிங் பேஸ், அசோக் சர்மா வந்து பிளிஸ்டரிங் பேஸ், குர்னூர் பிரார் வந்து பிளிஸ்டரிங் பேஸ். அவங்க எப்படி எடுத்துன்னு வரணும்னு பாக்குறாங்கன்னா, they're trying to manage where they can get these guys into the fold with the white ball cricket, and can they be substituted in red ball cricket later on, and they are building towards the upcoming T20 World Cup versions where yes, சகீப் அல் ஹசானா இருக்கட்டும், இன்னொரு பேர் யார் சொன்னாரு? ஷக்கீப் ஹுசைன். சாரி, சகீப் ஹுசைன். இன்னொரு பேர் என்ன சொன்னாரு? இன்னொரு பேர் என்ன சொன்னாரு? ரசிக் சலாம். ரசிக் சலாம். ரசிக் சலாம் இஸ் நாட் தட் ஸ்லோ, நாட் தட், பட் ரிலைஸ் மோர் ஆன் ஸ்லோ டெலிவரிஸ். ஏன்னு கேக்குறேன். பிச் அந்த மாதிரி இருக்கு, ஃபாஸ்ட் மெதுவா போடுறான். அதுக்கப்புறம் குருணால் பாண்டிய மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பவுன்சர் போடுறாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐபிஎல்ல தப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்படிங்கும் போது என்னோட இது நான் எப்படி பாக்குறேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஒன்லி பேஸ் போலர்ஸ் ஒரு போலிங் பிளிஸ்டரிங் பேஸ் ஆர் கெட்டிங் இன். இவங்க விஷன் எப்படி பாக்குறாங்கன்னா அப்படிதான் பாக்குறாங்க. ஃபர்தர் T20 வேர்ல்ட் கப்ஸ் எங்க வருது, இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்க. பேர் என்ன, மயங்க் யாதவா இருக்கட்டும், அசோக் சர்மாவா இருக்கட்டும், குர்னூர் பிராடா இருக்கட்டும், சின்ன பசங்க லாங் ஸ்டே ஃபார் இந்தியா. அப்படிங்கும் போது they are trying to get pace bowlers who can clock 140 plus effortlessly, and can they really get into the next level and cement their place in பாக்குறாங்களே ஒழிய, they are not ruling out சகீப் ஹுசைன் or ரசிக் சலாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம், they are not losing out on that. இப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, புவனேஸ்வர் குமாருக்கு பேசு குறைஞ்சிச்சுன்றாங்க. இப்ப ரீசன்ஸ் என்ன சொல்றாங்க, புவனேஸ்வர் குமாருக்கு பேசு குறைஞ்சிச்சு, முகமது ஷமிக்கு பேசு குறைஞ்சிச்சுன்றாங்க. ஐம் பீன் ஆனஸ்ட் வித் யூ. வந்து உங்களுக்கு வயசே ஆனாலும் இப்பயும் சில பால்லாம் இடிக்குது 140, இன்னும் வைக்காதான் போட்டிருக்கு. டிஎஸ்பி சாரும் கிட்ட கிட்ட வராருங்க. பிரசித் கிருஷ்ணாவும் அந்த இதுல இருக்காரு. இன்னும் பிளிஸ்டரிங் பேஸ். சோனி பேக்கர் பாப்பீங்க, வாட் இஸ் பிளிஸ்டரிங் பேஸ். ஜாஷ் டங்கும் பாத்தீங்கன்னா ஒரு பால சீருது ஒரு செல்லாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பக்கம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆஸ்திரேலியன் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லோவா அது ஒட்டஞ்சிட்டு வருது. இந்த கம்மின்ஸ் ஸ்டார்க்கோட காம்போ அவங்களுக்கு பெருசா இன்னும் செட்டில் ஆல. இந்த ஜெய் ரிச்சர்ட்சன் அவங்கலாம் கொண்டு இருந்தாங்க, ஒன்னும் அவங்களுக்கு வேலை ரயிலி மெரிடித் பயங்கர குயிக்கா போட சரியா வரல. அவங்களுக்கு தேர் இன் சோல் சர்ச்சிங் ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் தி ஃபாஸ்ட் bowlers டு ரீப்ளேஸ் த கிரேட்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஸோ இந்தியா வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு பிளிஸ்டரிங் 3-man அட்டாக் வரணும் அப்படின்னு. தட் இஸ் அ சர்ச் தட்ஸ் கோயிங் ஆன். டெஃபினெட்லி சகீப் ஹுசைன், ரசிக் சலாம் and all these guys will get their due. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் they are looking at. இந்த விஷனை யோசிச்சு நான் சொல்றேன். Vicky, please let me know if it makes sense or you add on. We can give a edge and other things. இப்ப இந்தியான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து ஒரு 4 சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றத நீங்க தான் வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணணும். சூரியவன்ஷி will definitely retain his place. Abhishek Sharma will be replaced by Prabsimran Singh.
Ishan Kishan will play, Shreyas will play, Tilak will play, Rinku will play, Shivam Dubey will be replaced by Shuryansh Shegde, Bishnoi will be replaced by Harsh Dubey, Yash Thakur will retain his place, Prince Yadav will be replaced again by Ashok Sharma and Mayank Yadav will play. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பிரின்ஸ் யாதவ் ஆர் மயாங்க் யாதவ் ஒன் ஆஃப் தம் வில் கிவ் வே டு அசோக் சர்மா. பிரின்ஸ் யாதவ ஓடிஏலையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஓகே ஐ வாண்ட் டு கிவ் மயாங்க் யாதவ் அனதர் சான்ஸ், இப்பதான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு, அவர் ஆடட்டும்னு விட்டுட்டு அசோக் சர்மா. ஸோ ஐடியலி இட் வில் பி சூரியவன்ஷி, பிரப்சிம்ரன் சிங், இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, ரிங்கு சிங், சூர்யான் ஷெக்டே, ஹர்ஷ் தூபே, யாஷ் தாக்கூர், அசோக் சர்மா அண்ட் மயாங்க் யாதவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து பெருசா என்ன சேஞ்சும் அவங்க பண்ண முடியாது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா அவங்களுக்கு வெளியில இருக்கிறது லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வெல்லிங்டன் மசாக்கட்சம் கோடி கோடி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருந்தாங்க, எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஷும்பா, மில்டன் ஷும்பா வெளியில இருக்கிறாரு, அவரும் வர முடியாது. சிகான்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு, இந்த மர்மானி நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிவாங்கான்னு ஒருத்தர் வெளியிட்டு இருக்காரு. ஸோ ஐ டோன்ட் சி தெம் மேக்கிங் சேஞ்சஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேவ் லாஸ்ட் த சீரீஸ், தே வாண்ட் டு டூ வெல் அண்ட் ட்ரை அண்ட் see whether they can pluck one game away from India's grasp. ன்றதுனால I don't see them making any change in giving opportunities. Vicky, please give your comments on the playing 11s on both the teams. Before we can go for edges and game changes. எனக்கு 4 சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல பிடாக். ஐ திங்க் அபிஷேக் சர்மா வில் கண்டினியூன்னு எனக்கு தோணுது. மேபி எனக்கு தெரியல. பட் அகைன் 2 சேஞ்ச் 100%. நீங்க சொல்றது சூர்யான் ஷெக்கேவும் ஹர்ஷ் துபேவும் 100% சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு எனக்கு ஏதோ ஃபீலிங் இருக்கு. பட் தி அதர் டூ ஐ டோன்ட் நோ. ஐ ஸ்டில் ஃபீல் தட் யஷ் தாக்கூரை திருப்பி ஆட வைப்பாங்க. இதே 3 பேர் காம்போ எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். பிகாஸ் யஷ் தாக்கூர் ஸ்லைட்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் தேன் அசோக் சர்மா. பிரின்ஸ் யாதவ், யஷ் தாக்கூர், மயங்க் யாதவ் இதே இதுல போயிட்டு ப்ராபப்ளி ஹர்ஷ் துபே அண்ட் இவர் ஆட வைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஐ மீன் ஐ டோன்ட் நோ. நீங்க சொல்ற மாதிரி 100% 4 சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பண்ணணும் ஆக்சுவலா. இவங்க வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும், அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ 100% எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் படி இந்த மாதிரி இருக்குமோன்னு தோணுது. ப்ராபப்ளி நீங்க சொல்றது கூட இருக்கலாம். என்ன ஒன்னே ஒண்ணு, என்ன சேஞ்ச் பண்ணாலும் இந்த இந்தியன் டீம் இங்க வந்து லுக்ஸ் செட்டில்டு. என்னதான் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வேயா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி வேணும்ல, எல்லாத்துக்குமே ஒரு புள்ளியார் சுழி வேணும்ல. சோ அந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரை நீங்க நெக்ஸ்ட் 28க்கு நீங்க கேப்டனா யோசிக்கிறீங்கன்னா அவருக்கு ஒரு தொடக்கம், அவருக்கு ஒரு ஆரம்பம், அவருக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் வின்ஸ் இருந்தாதான் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் ஒரு கேப்டனா, ஒரு பிளேயரா, ஒரு இந்தியன் டீமை லீட் பண்றதுக்கு அவருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி ஹி ஹஸ் ட்ரிவன் சம் கான்ஃபிடன்ஸ் அவுட் ஆஃப் திஸ் ஜிம்பாப்வே சீரிஸ். பிரில்லியண்டான சீரிஸ் இது. ஆக்சுவலி இதுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோசிங். அடுத்த கேமை பத்தியும் நம்ம பேசிட்டோம். பட் இந்த சீரிஸ் இந்தியா நல்லா பண்ணிருக்காங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நல்லா போயிருக்கு? அண்ட் இந்தியா 3-0 அடிப்பாங்க, ஒயிட் வாஷ் அடிப்பாங்க, ஒயிட் வாஷ் 2 வாங்கிட்டு இன்னொரு ஒயிட் வாஷ் அடிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி don't you think that Prabhsimran Singh will get a chance? Deserves a chance. 100%. எனக்கு என்னமோ தோணுது they will stick on with அபிஷேக் சர்மா. எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். நம்ம அதை ரிவ்யூ போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் 100%. ஏன்னா அபிஷேக் சர்மா பத்தி போன வீடியோல பேசினா போலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ ப்ராபப்ளி கொஞ்சம் போலிங் போட வச்சு பார்க்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை ரூல் அவுட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு ஒரு கண்ணுக்கு தெரியுது அபிஷேக் சர்மா ஆடுற மாதிரி. உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் ஸ்பீடா? இல்ல, எனக்கு கேம் சேஞ்சஸ் கொடுத்துறேன். I'm going to stick on with the same game changes, that is Vaibhav Suryavanshi and Brian Bennett. Please give me your game changes first. ஐயர் வந்து ஒரு பெரிய நாக்கு வந்து டியூவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயர் ஃப்ரம் இந்தியா அண்ட் சிக்கந்தர் ராஜா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்டா கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் சிக்கந்தர் ராஜா. ஆப்வியஸ்லி இந்த டீமோட கேப்டன். அவருமே ஒரு நல்ல ஷோ கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் 3rd T20ல. நான் 56-44 எட்ஜ் தான் மெயின்டைன் பண்றேன். நீங்க 70-30. 70-30 தான் போயிடா. 100% சொல்லிட்டீங்களே. ஆமா 100%. நீங்க 2 பேர் வந்து more than 70-30. You got it right. Then I said, see, இப்போ இது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க சீரீஸ் ஜெயிச்சிட்டீங்க. எஸ், யூ ஐடியலி வாண்ட் டு க்ளோஸ் இட் டவுன் வித் 3-0. இன்னொன்னு சொல்றேன், விவிஎஸ் லட்சுமன் கோச் அப்படின்னா he doesn't want to lose a game. ஏன்னா கம்பேர் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் இன் ஸ்ரீலங்கா. இப்போ நீங்களே போய் கோச்சா இருக்கீங்க, உங்களுக்கு 3 மேட்ச் சான்ஸ் கொடுக்குறாங்க. யூ வாண்ட் டு கம் பேக் வித் அ கிளீன் ஸ்லேட், பர்டிகுலர்லி ஆஃப்டர் வின்னிங் 2-0, ஆஃப்டர் டாமினேட்டிங் தெம் இன் போத் த கேம்ஸ். அப்படிங்கும்போது the onus will be on Zimbabwe to see whether they can put up a fight at least, rather than being a one-sided game. That is point number 1. Or else they can just go out of the way and win one game. திருப்பி சொல்றேன், ஜிம்பாப்வே இந்தியாவை ஜெயிச்சாங்கன்னா the series belongs to Zimbabwe.
அதுதான் ம். ஆனஸ்டி. அதுக்கப்புறம் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, பிளேயர்ஸ மாத்துனாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இஃப் ஜிம்பாப்வே வின்ஸ், த கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் டு ஜிம்பாப்வே, லைக் தே ஹவ் ஒன் த சீரிஸ். பாட்டம் லைன் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்லா பண்ணியிருக்காரு லக்ஷ்மண், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காரு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல் தட் தெர் இஸ் கோயிங் டு பி 4 சான்சஸ். மேபி அந்த ஃபாஸ்ட் bowling குவார்டரேட்டை உள்ள வச்சுக்கலாம். ஐ ஹேவ் a வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் உங்களுக்கு ஷெக்டே, Absolutely. தூபே அண்ட் பிரப்சிம்ரன் சிங் will play. ஏன்னா இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அபிஷேக் சர்மா வச்சுட்டு சூரியவன்ஷியை டிராப் பண்ணலாம். சூரியவன்ஷியை டிராப் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் இட்ஸ் a testing process is still going on for Suryavanshi. This is the Correct. ideal chance to keep the testing process on. அப்படிங்கும்போது there is a good chance that, in my opinion, Prabhsimran Singh will surely come in place of அபிஷேக் சர்மா. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இஷான் கிஷனுக்கு பதிலா கூட அவர் வரலாம். இஷான் கிஷன் ம். பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. Prabhsimran Singh is a opener, that's so he has earned his place in the team. போது இஷான் கிஷனுக்கு பதிலா அவர் வந்தார்னா, he has to play out of his place on his debut match. Correct. It's not correct என்னை பொறுத்த வரைக்கும். அவர் உள்ள Correct. வராருன்றதுனால அபிஷேக் சர்மாவை நம்பர் 3 ஆடுறதுலயும் பாயிண்ட்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும். யூ கேன் ரெஸ்ட் either Correct. வர்மா ஆர் இஷான் கிஷன், பட் ரீப்ளேஸ் பண்ற பிரப்சிம்ரன் சிங் பாவம், ஒரு சான்ஸ், ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குது, இந்தியன் கேப்டன் கிடைக்குது, அது போய் இந்த டவுன்ல ஆடு Correct. அப்படின்ற ரீசனுக்காக ஐ எம் ஜஸ்ட் ஃபீலிங் அபிஷேக் சர்மா. ஸ்டில் வி எக்ஸ்பெக்ட் இந்தியா டு க்ளோஸ் அவுட் த சீரிஸ் 3-0. ஐ எம் மெயின்டைனிங் மை 56-44 எட்ஜ். விக்கி கான்ஃபிடண்டா 70-30 முதல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. டபுள் அடிச்சிருக்காரு, ட்ரிபிள் அடிக்கிறாரா பார்ப்போம். We will come back and do a detailed review whether India, after suffering losses after losses in Europe tour, is come back to win a whitewash against Zimbabwe. Remember, in 2024 post T20 World Cup, they beaten in the very first game of the T20 game. So never take them lightly. Come back and do a detailed review on a 100% accurate blast with Nesh on India, whether they can sealing a whitewash after receiving 2 whitewashes. We'll come back and do a detailed review. Until then, thanks a lot and bye bye.